அறியாத தெய்வம் சத்தியான பார்வதியா ஆண்டவனிடம் சொல்லுவார் ஆண்டவன பகவான் 12 வருட பாரத்தவை இருக்கான் அவன் காத்தெடுத்து மன்வர ஆனா கரையா புத்து மேல்வட 12 வருட 12 வருட பாரத்தவை இருக்கான குமரட்டியாவரம் வேளம்மாள் 101 அடுத்தபடியாக நம்ம கற்றாங்குளத்தை சேர்ந்த அக்கா 101 அடுத்தபடியாக கற்றாங்குளத்தை சேர்ந்த மகேஷ் 101 அடுத்தபடியாக மேல ஈரால் செல்வி அவங்க வீட்டுல இருந்து 201 ஆண்டவனர்களாலையும் அடுத்தபடியாக நம்ம மாரியம்மாள் வீராஞ்சி நகர் மாரியம்மாள் 201 அடுத்தபடியாக மாரியம்மாள் குமரட்டியாவரம் நம்மளுக்கு 501 அவங்க செய்யும் தொழில் ஜெயமனம் பெற்று ஆலை வளையத்திலிருந்து அறுவோல் வேரோனி மூங்கில் போல் பண்ணை வைத்து முசியாமல் வாழ வேண்டும் என்று இந்த வட்டம் 501 அடுத்த வட்டம் 1001 அடுத்தபடியாக ஆண்டவன் அருளாளி பெருமாருடைய இருவையாலயம் அடுத்த ஒரு அன்பு கொடுத்தவர் யார் யார் நல்லெண்ணக்கியம் பெட்டி அங்கம்மாள் முத்துக்கருப்பாய் ஆமியா இவர்கள் எல்லாம் 11,000 மதுரை நகர் வாழ்ந்து வரக்கூடிய நம்ம அக்கா அவரோட வீட்டுல இருந்து நம்மளுக்கு 201 அன்பளி 301 அன்பளிப்பா கொடுத்திருக்காங்க. நல்லெண்ணக்கியம் பெட்டி அங்கம்மாள் முத்துக்கருப்பாய் சார்பாக 11,300 ரூபாய் அன்பளிப்பாக அன்னதானத்திற்காக வழங்கியிருக்காங்க. அடுத்தபடியாக மேல ஈரான் சரி மொத்தமா வாழ்த்துறோம். மேல ஈரான் அடுத்து மேல ஈரான் மேலையரால் நகரிலிருந்து மொத்தமாக ஊர்ல வந்தவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு அன்பளிப்பாக 1001 நன்கொடையாக வழங்கியிருக்காங்க. மீந்துளி ராமச்சந்திரன் அவருடைய வீட்டுல இருந்து நம்மளுக்கு 501 அடுத்தபடியாக சிலம்பராவரம் சாயமலை சிலம்பராவரம் கற்பாய் நம்மளுக்கு 101 கப்பல் நம்மளுக்கு 101 மூப்பம்பட்டி சேர்ந்த சுப்புத்தாய் நம்மளுக்கு 101 கொஞ்ச நேரம் அப்படி இருக்கின்ற போது 12 வருட காலம் பாரதம் இருந்தவுடனே நாகராஜன் பார்த்தார் பகவான் திருமலாவரத்தை சேர்ந்த ராஜா பாண்டியன் 101 ஆயினால 12 வருட காலம் அண்ணா ஆதாரம் நிறைக்காமல் பட்சத்தின் முடியாமல் தமருக்கான ஆண்டவா வேற யாருடைய பேரை சொல்லிட்டாலும் பரவாயில்லையே நம்ம 2 பேர்ல சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹரஹரா சிவசிவா சிவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு யாரு பெற்றவில்லையோ இன்றைக்கு பார்வதேவி சொன்ன உடனே அப்பந்தான் நினைக்கார் பகவான் ஒரு கால ஆதிகையில புலகத்துக்கு வராத பார்வதி இன்னைக்கு தான் முதல்ல வந்திருக்கா அந்த இடத்துல அவனை காப்பாத்த சொன்னா
இவனை நம்ம காப்பாத்தலனா பார்வதி கூல தூக்குறதுக்கு அர்த்தமில்லைன்னு போயிடும். அடுத்தபடியாக கசாகுண்ட சேர்ந்த நம்மளுடைய தங்கச்சிகள் வந்து 101 201 ஆகினால வார்த்தா இந்த வார்த்தை அதுல கேட்டவுடனே பார்த்தார் ஆண்டவனாய பகவானா நாகராஜா. பேர் என்ன இருப்பா? நாகராஜன். ஆமா, காத்தடிச்சும் அன்பரத்து கரையும் புத்தல படம் படுத்தாம இருக்கே சண்டால எதுப்பா அப்படி எல்லாம் தவறுக்க? எங்களுக்கு பொன் பொருள் சொத்துக்கள் ஏராளமாக இருந்தாலும் எங்கள் சொத்துக்களை ஆளுவதற்கு ஒரு குழந்தை இல்லாம பேசாங்க. அப்படியா? அடுத்தபடியாக நம்ம சாயமலை சிலம்பரத்தை சேர்ந்த ஆலமா 201 மாடசாமி 101 அடுத்தபடியாக லட்சுமி 101 பெரியசாமி 101 அடுத்தபடியாக தேங்காய் உடைச்சிருங்க. எலுமிச்சம்பழத்து இருக்குல்ல வாழையப்படுத்து ஒரு விவிதி பாக்கெட்டு போட்டு ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு விவிதி போட்டு போட்டு மேலையராய் பேரு வள்ளியம்மாள் மேலையராய். அன்னைக்கு வந்த அன்னைக்கு உங்க ஊருக்கு வந்திருந்தா எல்லாரும் வந்துட்டு அப்போ சிலம்பராவரம் சொல்லமாடே அவர் வீட்டுல இருந்து 101 சிலம்பராவரம் அருண் பாண்டி வேப்பகுள வெள்ளத்துறை பாண்டியன் 101 சிலம்பராவரம் ராசேந்திரன். என்ன பேரு சொல்லி வச்சு பேரு சாயமலை அமல் செல்வம் கண்டக்குடி எரியக்குடி ஆளுக்கு தான் ஆளுங்க. அடுத்தபடியாக ஆண்டவன் அருளாளி பெருமாறுடைய இருவையாலையும் நரேந்திரன் வாழ்வதற்கு வேண்டும். இந்த வார்த்தை காதல கேட்ட உடனே பார்த்தான் ஆண்டவனாய பகவான் நாகராஜா நீ இருந்த உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாயமல்லி சிலம்பராவரம் பேருந்தர் சிலம்பராவரம் லட்சுமி நம்மளுக்கு 101. அடுத்தபடியாக உப்புத்துறை சந்த நம்ம சுப்பம்மா நம்மளுக்கு அழகான ஒரு பொன்னாடி போட்டி. அடுத்தபடியாக நம்மளுக்கு 5 அன்பளிப்பாக ஆண்டவனர்களாலையும் நாகராஜன் இருந்த தவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தைக்கு அவத்தாம இருக்கப்பா கண்டிப்பா ஒரு குழந்தை வாய்க்கும் தரேன். மனைவியான நாயக்கனிக்கு உண்மையில இருந்து அன்றுமல் குடிமறந்த 6 மாத கர்ப்பமாயி ஆடி மாத்தையில 2வது வெள்ளிக்கிழமைக்கு மனைவி 8 முட்டையிடுவான். முட்டையிட்டானா அதுல 22 அடை இருந்து அந்த 8 முட்டையிலையும் நாகராஜா உனக்கு 8 பெண் குழந்தை பிறக்கும் போ. அப்படியே ஆகட்டும் என்று சொன்ன உடனே நாகராஜா பெண் குழந்தையில சாமானியப்பட்ட குழந்தை இல்லடா, அகில உலகம் தேசாதி தேசமாக உள்ள தெய்வமாக வணங்கக்கூடிய குழந்தைகளை கொடுப்பேன். ஆண்ட கொடுத்த வாக்கால மங்கையான நாயகனிக்கு அன்று மறுபடி மறந்து 6 மாத கர்ப்பமாகி ஆடி மாதத்தில் அழகு ஒரு வெள்ளிக்கிழமைக்கு மணியாட்சி மனகரத்திலே லிங்கமாரி சன்னிதானத்தில 8 முட்டையில 8 பெண் குழந்தை வரக்கு வருங்கய்யா. யாரெல்லாம் பிரகாசாமி ஐயா ஒன்னாவே அதே முட்டையில அவன் மாறி பிரகாஷ் 2வது முட்டையில அவன் காளி அம்மா பிரகாஷ் அவன் பொடுங்கால ஒருவளம் அவன் பொடுங்கால ஒருவளம் 3வது முட்டையில தாய் முட்டுடாரி பிரகாஷ் 4வது முட்டையிலே வடப்பத்திரி மரகால் எவ போடுகால ஒருவளம் அவ குணவ ஒருவாளம்
முட்டையிட துட்டே மாவரங்க புலவோட்டு வாரா எமக்கு அருகான வருவாரா ஆடிய முட்டை முட்டை கிளிக்காளி பிரம்மா அவன் ஏழாவது முட்டை அவன் ஈஸ்வரி அவரங்கான் அவன் குலவ ஒட்டு வாரான் அடுகள வருவான் அவன் ஏழாவது முட்டை அவன் ஈட்ட காளி பிரங்கான் அவன் எட்டாவது முட்டை காளி 8 பேரும் பிரங்கான் அவன் குலவ ஒட்டு வாரானே அடுகள வருவான் அவன் கிளிக்க கைதட்டு அவன் ஆடித்தா வாரான் அவன் தீச்சட்டிய கைதெடுத்து ஏன் திருவே காளியம் அவன் அடித்தா வாரான் அவன் வீரப்பள்ள விரிகடை அவன் விரிச்சடல்ல தலைமுடி அவன் வாரப்பள்ள பொறிதடை அவன் புடவ ஒட்டு வாரான் அவன் கிளிய கைதெடுத்து அவன் ஆடித்தா வாரான் அவன் தீச்சட்டிய கைதெடுத்து தெய்வமே காரியம் அவன் அடித்தா வாரான் அவன் வடக்கருத்து வாரான் அவன் வடபத்திர காரியம் அவன் கிழக்கருத்து வாரான் அவன் ஈராத்து காரியம் அவன் இருந்ததான வரக்கூடும் அவன் இருக்கக்கூடி மாரியம் அவன் வீரப்பல்ல விருதடையா அவன் விரிச்சடல்ல தலைமுடியா அவன் குலவோட்டு வாரானே குலவோட்டு வாரானே என் தாயான லிங்கமாயே ஆடி வாரா ஏ வாராளமா வாராளே மாரியம்மா வாராளே ஆடி வந்த மாரிக்கு பாடுகமா வருவாளமா அவன் கிழக்கருந்து வாராளே ஈராத்து காரியமா கிழக்கருந்து வாராளே ஈராத்து காரியமா இருக்கக்குடி மாரிக்கு பாடுகமா வருவாளமா அவன் வடக்கருந்து வாராள வடபத்திர காரியமா வடக்கருந்து வாராள வடபத்திர காரியமா ஆயான காளிக்கு பாடுகமா வருவாளமா அக்கினியும் வருகையில ஆதாரண இருகையில யாதாய அக்கினியும் வருகையில ஆதாரண இருகையில கை சட்டிய கையில் எடுத்து தேடி வர மாரியம்மா புறப்பு தரத்தனமா பிச்சாண்டி தன்னதிலான் சட பெறத்தனமா சுந்தரகிரி வட்டணத்தில் எம் பெறப்பு பெறத்த இடம் புத்தார தன்னதிலான் எம் எம்பு பெறத்த இடம் விசேடகர் வட்டணமா பெறத்த இடம் உத்துராட்ச வட்டணமா ஆயான மாறிக்கு பாடுகமா வருவாளமா ஆண்டவன் அருளானை பெருமானுடைய இருவையாளையும் அந்த ஆதிவராகத்துக்கு இருவையாளையும் நிரஞ்சல் நோயற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும். அடுத்தபடியாக சிப்பிப்பார பசுமன் 101 சுப்பிப்பார பிரபு 101 சந்தட்டியாவரம் தொர்ராஜ் நம்மளுக்கு 101 சரி பட்டு ஏப்பட கொடுங்க
புளியம்பட்டி சரி ஆறுமுகம் ஆமியா 501 சரி அடுத்தபடியாக அடி அதே புளியம்பட்டியை சேர்ந்த சரி கற்பாயம்மாள் ஆமராசா நம்மளுக்கு 201 சரி ஆண்டவனர்களாலேயோ பெருமானோட கிருபையாலேயோ ஆறு தாகாதல கேட்டவுடனே எட்டும் எட்டில எட்டாட்டாளி வந்திருக்க குழந்தைகளை பார்த்தா சரி அவ்வளவு அழகா அவள லட்சணத்தோட இருக்காங்க தெய்வ குழந்தை இல்லையா சார் ஆமா சரி அடுத்தபடியாக ஆமியா நம்ம சரவணத்தை சேர்ந்த அக்கா நம்மளுடைய அக்கா உடையமக்கா உடையமக்கா எசைக்கு முத்து உடையமக்கா அவருடைய வீட்டுல இருந்து எசைக்கு முத்து சின்ன எசைக்கு முத்து பெரிய எசைக்கு முத்து சரி பேர பேத்தியலோட ஆமியா நம்மளுக்கு 201 ரூபாய் கொடுத்திருக்கிறார் ஆமராசா ஆண்டவனர்களாலேயும் பெருமானோட கிருபையாலேயும் இந்த ஆறு அதுல கேட்டவுடனே அடி வேலையிரா அடுத்தபடியாக சரி மேல ஈரான சேர்ந்த ஆமியா சாந்தா லட்சுமி சரி அவருடைய வீட்டுல இருந்து நம்மளுக்கு 201 ரூபாய் ஆமா சாமி ஆண்டவனர்களாலே பெருமானுடைய கிருபையாலையும் அடே இந்த வார்த்தை காதுல கேட்ட உடனே குழந்தைகளை பார்த்து அவ்வளவு அழகு லட்சணத்தோடு இருக்கிறார் தெய்வ குழந்தை இல்லையா முத்துலிங்க படந்தால் சரி கே முத்துக்குமார் அவருடைய வீட்டுல இருந்து 101 ரூபாய் கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தை காதுல கேட்ட உடனே குழந்தைகளை பார்த்தா யார் மாரியம்மா யாரு காளியம்மா யாரு செல்லியாரம்னு தெரியாது அக்காளை பார்த்தா தங்கச்சியை பத்தமா இருக்கும் தங்கச்சியை பார்த்தா அக்காளை பத்தமா இருக்கு அப்பேற்பட்ட அளவுல ஒன்னா இருக்கிறார்கள் இருக்கின்ற போதே அடுத்தபடியாக வெள்ளப்பண்ணியை சேர்ந்த கிருஷ்ணசாமி அவருடைய வீட்டுல இருந்து அடுத்து வெள்ளப்பண்ணியை சேர்ந்த வேலுத்தாயி அடுத்து வெள்ளைப்பண்ணேரி ராஜ்குமார் அவருடைய 101 அடுத்தபடியாக நம்ம அதே ஊர்ல இருந்து வெள்ளப்பண்ணில இருந்து அக்கா நம்மளுக்கு பேர் என்ன மகேந்திரன் அவருடைய வீட்டுல இருந்து நம்மளுக்கு 101 ஆண்டவன் அருளாலையோ நிறைந்த நல்ல நோயற்றவாளும் இருக்க வேண்டும் வெள்ளப்பண்ணியை சேர்ந்த அசோக் குமார் நம்மளுக்கு 101 அடுத்தபடியாக வெள்ளப்பண்ணியை சேர்ந்த சீனிவாசம் நம்மளுக்கு 101 ஆண்டவனாலேயோ பெருமானோட கிருபையாலேயோ நிறைந்த நல்ல நோயற்ற ஆமா நேத்து ஒரு அரிசியா ரைட் அன்னதானத்துக்காக நேற்று வெள்ளைப்பண்ணியில் சீனிவாசம் அவருடைய குடும்பத்துடைய சார்பாக நம்மளுக்கு ஒரு அரிசி அன்னதானத்துக்காக செய்திருக்காங்க இன்னைக்கு 101 அன்பளிப்பும் கொடுத்திருக்காங்க 101 அன்பளிப்பு கொடுத்திருக்காங்க ஆண்டவனாலேயும் பெருமானோட கிருபையாலேயும் குழந்தைகளை பார்த்து அப்பேற்பட்ட அளவுல முன்னா இருக்கின்ற போது ஆளா தரையதையில நடக்க வேண்டாம் நடக்க வேண்டாம் காளிகளை பார்த்தா 4 வருமையானையும் பொழுது வண்ணமா வளர்த்து வரலவா நடக்க விட்டா தண்டக்கா நோக்கிடுமோ பூமியிலே நடக்க விட்டால் பொற்பாதமோ நோக்கிடுமோ சில தொட்டில் கட்டி அடியதிலே நடத்தி மங்காவரம் சரி நம்மளுக்கு கார்த்தியா என்று சொல்லக்கூடிய அவருடைய வீட்டுல இருந்து சரி நம்மளுக்கு 201 ரூபாய் நன்கொடையாக கொடுத்திருக்காங்க அண்ணா வழங்கியிருக்காங்க சரி அடுத்தபடி மங்காவரத்தை சேர்ந்த கோவிந்தம்மாள் சரி அவர் வீட்டுல இருந்து அன்னதானத்துக்காக சரி 101 அடுத்தபடியாக அடி மங்காவரம் காலம்மாள் ராஜேந்திரன் சரி அவர் வீட்டுல இருந்து நம்மளுக்கு 1001 நன்கொடையாக அன்னதானத்துக்கு வழங்கியிருக்காங்க கொடுத்திருக்காங்க அடுத்தபடியாக அடி பாலம்மாள் சரி நம்ம கோயிலுக்கு மங்காவரத்துல இருந்து சரி வருஷம் ஆடி மாத்த கொடைக்கும் தை மாத்த கொடைக்கும் கொலக்கட்டை வச்சுட்டு வந்து வருஷத்துல 2-3 முறை வாழைக்கொலக்கட்டை வச்சுட்டு வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமா முத கருப்பட்டியும் சரி நம்ம கோயிலுக்கு தான் முத கருப்பட்டி வரும் மங்காவரம் நகரத்துல சரி நிறைய நோயற்ற வாழ்வோடு இருக்கணும்
நம்ம இந்து நாடார் சமுதாயத்திலிருந்து மங்காவரத்திலிருந்து நிறைய நம்ம கோயிலுக்கு அவங்க சங்கத்திலிருந்து கூட நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அன்பளிப்பு கொடுத்துட்டு நிறைய அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பூமாரி சரி 101 ஆமியா சமூத்தாய் 101 சரி அடுத்தபடியா ஆமியா மீன்துளி சரி ஆனந்த் டிராவல்ஸ் பஸ் டிராவல்ஸ் பஸ் ஆனந்த் டிராவல்ஸ் சரி நம்மளுக்கு 101 ஆமியா சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சிட்டு அடுத்த வருஷம் மருமகளோட அதுக்கடுத்து பேரனோட வருவேன். சரி துலுக்க வெட்டி ஆமியா மாரியம்மாள் சரி 101 ஆமியா அப்படி இருக்கின்ற போது அரும மகளாய காளிகளை பார்த்தா அவள் அழகு அவள் லட்சணத்தோட இருக்கிறார்கள். தரையில நடக்க விட்டா தண்டக்கா நோக்கிடுமே என்று சொல்லி பூமியிலே நடக்க விட்டால் நோக்கிடும் என்று அடுத்தபடியாக சிவகாசி முத்துராமன் ஆனந்தமாரி லட்சன் தங்கேஸ்வரி நம்மளுக்கு 201 ரூபாய் அன்பளிப்பாக நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். சரி அடுத்தபடியாக ஆண்டவர் அருளாலையும் பெருமானது கிருபையாலையும் நிறைந்த செல்வம் வயிற்று வாழ்வு இருக்க வேண்டும். அடுத்தபடியாக சரி நம்ம ஒரு திருவந்தாம்பட்டி நம்மளுடைய சமூக வாத்தியார் அவர் பெரிய ஆசிரியர் நம்ம கோயிலுக்கு தங்க நாணய பொருளாம் நிறைய செஞ்சிருக்காரு. அடுத்தபடியாக நம்மளுக்கு திருவந்தாம்பட்டியை சேர்ந்த சமூக வாத்தியார் அவர் குடும்பத்துல அவர் இருக்கும் காலத்துல நிறைய நம்ம கோயிலுக்கு தங்க நாணய பொருளாலும் செஞ்சிருக்காரு. அவருடைய குடும்பத்துடைய சார்பாக நம்மளுக்கு 501 ரூபாய் அன்பளிப்பா கொடுத்திருக்காங்க. அடுத்த வருஷம் பேரன பேத்தியோட வரணும். கண்டிப்பா அவங்களுக்கு அது ஒரு குறை அது கண்டிப்பா நடக்கும். அடுத்தபடியாக புளியம்பட்டி கற்பாய் போர்தான் பேரு பார்வதி. அடுத்தபடியாக அடுத்தபடியாக சிவகுலத்தை சேர்ந்த மாரியம்மாள் காளியப்பன் அவருடைய குடும்பத்துடைய சார்பாக 101 சிவகிரி மாநகர் வாழ்ந்து வரக்கூடிய லட்சுமி என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து நம்மளுக்கு 101. அடுத்தபடியாக தென்காசி குற்றாலத்தில் நகர் வாழ்ந்து வரக்கூடிய அன்பு சகோதரர் அவர் மாதிரி மல்ல மாதிரி வில்லிச கலைஞர்கள் அவருடைய வந்து நம்மளுக்கு 5001 காலையிலேயே கொண்டாந்து கொடுத்து போயிட்டாங்க. அடுத்தபடியாக சென்னை மதுரை மாநகர் வாழ்ந்து வரக்கூடிய நீதிபதியா இருக்கக்கூடிய சர்ப்பலிங்கம் அவர்கள் வந்து அவருடைய மகன் வைக்கல் மேரி அவர்கள் வந்து நம்மளுக்கு 10,001 அன்பளிப்பா கொடுத்திருக்காங்க. ஆண்டவனாலையும் நிறைந்த நோயற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும். எப்படி யாருக்கும் போதே தங்கத்துக்கு தங்கமாக தங்கையார வருவையாதா இருவையாதா குற்றம் ஒன்றே வயதாட்டி நாலு நல்லா வயதாஜோ வயதாஜோ மலைக்கு நடந்து பாருவமாட்டி வயதாட்டி அடுத்தபடியாக ஒரு செல் தொலைஞ்சு போச்சு. யாருக்குள்ள செல்லுன்னு தெரியல கொடுத்துட்டாங்களா? சந்திரன் போயிட்டு வரோம். ஆயினால காளிகளை பார்த்த அழகோ அழகா பேர்பட்ட அளவுல வண்ணா இருக்க 4-5 வயது ஆயிட்டது. பிள்ளைகளை பார்த்து அவள லட்சணமா இருக்கார்கள். அப்படி இருக்கின்ற போது அண்டாடிட்டு பேர் நாகலோ பட்டணத்துல இருக்க நாகலோ பட்டணத்தை விட்டு மகேந்திர பட்டணத்துல பச்சரிசி மனமதியில மகிடா சூரன் என்ற சூரா ஆண்டுவாரா. அப்படி இருக்கின்ற போது நம்மளுக்கு அன்பளிப்பு கொடுத்த நம்மளுடைய செல்லம்மாள்
சங்கடாபுரியை சேர்ந்த நம்ம செல்லம்மாள் நம்மளுக்கு 1001 அன்பளிப்பாக அன்னதானத்துக்காக வழங்கியிருக்காங்க. சரி, அடுத்தபடியாக குளத்தாட்சியை சேர்ந்த சீதாலட்சுமி அம்மாள் அருள் வந்து நம்மளுக்கு 101 ஆண்டவன் அருளாலையோ பெருமானோட கிருபையாலையோ அடுத்தபடியாக லட்சுமி அவரத்தை சேர்ந்த சரோஜ் அம்மா நம்மளுக்கு 101 அடுத்தபடியாக ஆலம்பட்டியை சேர்ந்த சுப்புலட்சுமி அம்மாள் 101 அப்படி இருக்கின்ற போது குழந்தைகளை பார்த்து அப்படி இருக்கின்ற போது அட்டாஹலிட்டு பிற நாகலோ பட்டணத்துல இருக்க நாகலோ பட்டணத்தை விட்டு மகேந்திர பட்டணத்துல பச்சரிசி வனதியில மகிடா சூரன் என்ற சூர ஆண்டு வரா அந்த மகடாத எப்படி ஆண்டு வர தெரியுமா? மன்னாகால கோட்டை ஹீட்டா மழையும் வேண்டாம் அறையும் வேண்டாம் மரத்தால கோட்டை ஹீட்டா வண்டதும் பெருக்கும் வேண்டாம் கல்லாலே கோட்டை ஹீட்டவளால் கலாவும் வேண்டாம் மண்ணால கொட்டையிட்டால் மழை பெய்தால் மரத்தால கொட்டையிட்டால் கல்லால கொட்டையிட்டால் கரிமருந்துக்கு ஆகாத தங்கத்தால கோட்டை கட்டி தரணி எல்லாம் ஆண்டு வர எடுத்து வாங்க சொல்லு. அடுத்தது மீந்தில் இருந்து ஒரு மாலை எடுத்து கொடுங்க. ஆகின தங்கத்தினால கோட்டை கட்டி ஏன் தம்பி தங்கத்தினால கோட்டை சாமானி பட்டம் கட்ட முடியுமா? அந்த மகடா இருந்த தங்கத்துல கோட்டை வெட்டிருக்கான். ஒரு வாசலுக்கு 6 லட்சம் காவலர், 4 வாசலுக்கு 24 வாசலுக்கும் 24 லட்சம் காவலர். ஏன் சண்டால பாய்ப்பே என்ன வரத்துவாரம் நாத்திய அதுல ஒரு மந்திரியை கூப்பிடுதான். ஏ மந்திரி வாடா, நான் எத்தனை மந்திரி வச்சிருக்கேன்? 60,000 மந்திரி. நான் எத்தனை படைத்தலைவர் வச்சிருக்கேன்? 24 லட்சம். 60,000 மந்திரி 25 படைத்தலைவர் வச்சிருக்கேன். தங்கத்தினால ஒரு கோட்டை கட்டி இருக்கேன். அப்படி கெட்ட கோட்டையை கூட உன்னை தப்பாத்து கேள்விப்பட்டன. நம்ம மிருதங்க கருத உங்க கோட்டையை பார்த்து இன்னைக்கு அந்த ஓட்டையை பெருசா பேசிட்டாரு. அடியா என்னடா கால என்னடா சொன்னா நம்ம கோட்டையை பத்தி தப்பாலாம் சொல்லுதாங்க. அப்படி நம்ம கோட்டை தங்கத்தினால மின்னுதுல ஆகினால தங்கத்தினால ஓட்டையடி தலையில ஆட்டு வரட்டே ஏகப்பட்ட வந்து ஏகப்பட்ட செல்வத்திற்கு சொல்லி அந்த மகனார் என்ன சிவனாத்திய அவ கோயிலுக்கு போக மாட்டான். அவன் கொண்டாடத்தை வைக்கான், அவன் பரவாயில்லை நினைக்க மாட்டான், அவன் பஞ்சாச்சாரா செய்யா தயாரணி. சரி, புளியம்பட்டி 101. சரி, பேர் ஈஸ்வரி. ஆமியா புளியம்பட்டி. சரி, ஈஸ்வரி அம்மாள் நம்மளுக்கு 101. சரி, ஆண்டவனர்களாலேயோ பெருமானோட கிருபையாலேயோ நரேந்திரன் நோயற்ற வாழ்வு இருக்க வேண்டும். அவ யாரும் மதிக்க மாட்டான். தீட்டாம்பட்டி வேல்முருகன். சரி, நான் 101. ஆமியா வீரபாண்டியவர் ரத்னபாண்டியன். வீரபாண்டிய புலிக்குளம் ரத்னபாண்டியன். சரி, 1001. ஆமராசா. அடுத்தபடியாக சரி செல்லியாவரம். சரி, கீழே செல்லியாவரம். கீழே செல்லியாவரம். ஆமியா நம்மளுக்கு 101 ரூபா. ஆமராசா. அடுத்தபடியாக சரி கீழே பேரு ராமசா ராம்தாய் செல்வி. செல்வி. சரி, 101. ஆமராசா. இவர்களை 201 ரூபா கொடுத்திருக்கிறார். சபாஷ். ஆண்டவனர்களாலேயோ பெருமானோட கிருபையாலேயோ தீத்தாம்பட்டி பாலகுமார். அடுத்தபடியாக தீத்தாம்பட்டி பாலகுமார் நம்மளுக்கு 101. சரி, ஆண்டவனர்களாலேயோ பெருமானோட கிருபையாலேயோ இங்க மாறி குக்குமா காளியுடையார்களாலேயோ நோயற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும். ஆமாசாமி. சாமலை ஆவடியாரம் வேல்தாய். ஆமியா நம்மளுக்கு
101 ஆமா சாமி ஆண்டவர் அருளாலையும் அது மட்டும் இல்ல அவங்க ஊர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் நமக்கு அன்பளிப்பு நிறைய கொடுத்திருக்காங்க. ஆமா அதுல ரொம்ப வசக்கிட்டே இருக்கு. அத நம்ம சொல்லல. அவ அக்கா ரெண்டு பேரும் காலையில வசக்கிட்டே இருக்க தண்ணியா போயிட்டாங்க. காலையில இருந்தா அப்ப காலையில இருந்து நேரத்துல என்ன வரதுல அந்த அம்மா தான். சரி ஆகினால ஆமையா ஆண்டவர் அருளாலையும் பெருமானுடைய இருவையாலையும் ஆமா சாமி அப்பல கொடுத்ததே சொல்லல. பேர் சொல்ல தெரியும். யார சொல்லணுமோ பூங்கொடி. பூங்கொடி சரி நம்மளுக்கு 101 ஆமையா ஆவடே அவரம். சரி 201 201 அப்பல கொடுத்த சேத்தா சேர்த்து அடுத்தபடியாக சரி ஆவடத்தை சேர்ந்த ஆமையா வள்ளியம்மாள் சரி நம்மளுக்கு 101 ஆமையா ஆண்டவர் அருளாலையும் பெருமானார் கிருபையாலையும் நிறைந்த நோயற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும். ஆமா சாமி இந்த வசூல் இங்கே வாங்கல ஒரு கும்பாசித்து போக வேண்டி இருக்கு. அப்பயும் வாங்கி அன்னைக்கு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கலாம். சரி ஆண்டவர் அருளாலையும் அப்ப 501 கொடுத்து வரணும். நம்ம கொடுக்கணுமா? அவங்க நமக்கு கொடுக்கணும். கொடுத்துருவாங்க. ஆயினால சரி அவன் பண்ணாத ஆட்டாதோ ஐயர்களை கண்டவான சாரையத்தை குடிக்க என்ன ஒரு வேப்பகுளம் ஊர் பேரு பூவரசு பூவரசன் சரி வேப்பகுளம் 101 அதே ஆயினால வார்த்தை ஐயர்களை பார்த்தமான சாரையத்தை குடிக்க சொல்லி சாட்டியால் அடிக்காம் மாதோ மாசம் சொல்லி மண்டையில் அடிக்காம். ஐயர்கள் எல்லாம் ஆண்டவுடைய காமாற்று வந்து அழுகுறாங்க. சாமி பகவான இந்த பொல்லாத பாவிக்கு என்ன வரத்தை கொடுத்தீங்களோ சாரையத்தை குடிக்க சொல்லி சாட்டியால் அடிக்கான மாதோ மாசம் சொல்லி மண்டையில் அடிக்கான. ஐயர்களை பெண்கள் எல்லாம் ஆண்டவுடைய காமாற்று வந்தால் உடனே அப்பதான் பகவான் நினைக்காரு நம்ம மக்களுக்கு வேதனையில கொடுத்துட்டோம். நல்லவனை போல் நடிச்சுட்டான் வரமச்சண்டாளே ஏமாத்திட்டானே. இவன் ஆனாலஞ்சாவில ஆயுதத்தாஞ்சாவில ஈயானஞ்சாவில எர்மனார்த்த கேட்டான். நம்மளும் கொடுத்தா ஒரு ரத்தம் பூமியில விழுந்தா 1000 அகடார் மரத்தை கேட்டான். அதவும் கொடுத்தாச்சு. ஆனால் அவன் என்ன ஒரு வர கேட்கல. நம்ம கொடுக்கல. பெண்ணால் அழிவரத்தை கேட்டானா? அவன் கேட்கல. நம்மளும் கொடுக்கல. ஏன் கேட்கல? பெண்களால என்ன முடியும்னு நினைச்சிட்டான். லட்சுமி சாமலை ஆவடையாள் வரோம். சாய்மலை ஆவடையாவரம். ஆமையா லட்சுமி அம்மாள். சரி நம்மளுக்கு 101 ஆமராட்சி. திருமலாட்சி. சரி 101 ஆமையா ராசலட்சுமி ஆவடையாரம். ராஜலட்சுமி. சரி சாயமலை. சாய்மலை ஆவடையாவரம். ஆவடையாவரம். சரி 101 ஆமையா சாய்மலை. சரி ஆவடையாவரம் பெரியதாயிட்டா. ஆமையா நம்மளுக்கு 101 சரி ஆண்டவன் அருளாலையும் பெருமானார் கிருபையாலையும் எங்கள் லிங்கவாரி குங்கும காலுடைய அருளாலையும் ஆமா சாமி யார் யாரெல்லாம் அன்பளிப்பு கொடுத்திருப்பார்களோ ஆமராசா நம்ம லிங்க மாதிரி காணிக்க கொடுத்திருப்பார்களோ நிறைந்த நோயற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும். அந்த லிங்கவாரியுடைய ஆலயோட கல்யாண வரல் இருக்கின்றதோ அதுபோல் என்றென்றும் சீர சிறப்புடனே இருக்க வேண்டும். 1-10 லட்சமா இருக்க வேண்டும். ஆமராசா அப்ப அழுத உடனே சரி அப்பந்தான் நினைக்கார் பகவான் பெண்ணாளு அர்த்த கேட்கல. நம்ம கொடுக்கல. அப்படி யாரால அடிக்க முடியும்? அந்த 8 முட்டையில வந்த அட்டகாலிகள் நல்லவனை கொண்டாத்தான பாவம். இப்பேற்பட்ட ஐயோக்கு கணப்பாங்க கிடையாது. ஒரு கிழமை